சங்கீதங்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகின்றது, தம்முடைய சத்துருக்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது பொங்குகின்ற ஸ்தோத்திரம் தண்ணீருக்கு ஒப்பாய் அவர்களை தத்தளிக்க பண்ணுகின்றவர் என்ன பண்ணுகின்றார் என்று சொல்லி சங்கீதம் தெளிவாய் சொல்லுகிறது. சங்கீதம் 11:6வது வசனத்தை வாசிக்கலாம். துன்மார்க்கர் மேலே ஆண்டவர் கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவார், அக்கினியும் கந்தகமும் கடும் கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்குமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு யுத்தம் செய்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அவன் ஏழையாய் இருக்கலாம், பணக்காரனாய் இருக்கலாம், அநேகர் அவனோடு கூட செல்வாக்குள்ளவர்களாய் இருக்கலாம், செல்வாக்கில்லாத அற்பமானவர்களாய் இருக்கலாம். ஆனால் தேவனை தன்னுடைய துணையாய் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையின் தேவைக்காக அவன் போராடுகிறானோ போராடவில்லையோ, ஆனால் தேவன் ஒருவர் அவனுக்காக வழக்காடுவார் என்பதை நாம் தெளிவாய் இந்த வசனத்தில் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்